அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் அண்மையிலே ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒரு உறுதிமொழி வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை. தயவுசெய்து இவ்வாறான விஷயங்களை நீங்கள் பேசுவதற்கு முன் எமது முஸ்லிம் சமூகத்துடைய ஜம்மியத்துல் உலமா சபையுடைய பிரதிகளோடு மார்க்க தலைவரோடு நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இவ்வாறான இனங்களுக்கு முரண்பாடுகளை தெரிவிக்கின்ற கருத்துக்களை நீங்கள் தெரிவிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சிறுவர்களுடைய உரிமைகள் தொடர்பாக, மகளிர் உரிமைகள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது 1 வருடம் 2 வருடமாக இல்ல. என்னுடைய அரசியல் பயணம் 26 வருடம் கொண்டது. ரிசானா நஃபீஸாக இருக்கலாம், அவரை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். இஷாலினியாக இருக்கலாம், அவரை பற்றி பேசியிருக்கின்றோம். நாங்கள் எப்போதும் முகம் கொடுக்கின்ற இந்த பெண்களுடைய பிரச்சனைகள் பற்றி, சிறுவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதை தவிர்த்து எங்களுக்கு சட்ட ரீதியான ஏதும் மாற்றங்கள் மேற்கொள்ள தேவையாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் கலந்தாலோசிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது. ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற ஒரு அறிக்கையின்படி அந்த சட்ட மாற்றங்கள் தனிப்பட்ட ரீதியாகவோ பலவந்தமாகவோ ஒரே இரவில் செய்ய முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐநா சபையில் நாங்கள் விரும்பியதை பேச முடியாது. அவர்கள் ஏதை கேட்கின்றார்களோ அதுக்கு பதிலளிப்பதற்காகத்தான் அந்த ஐநா சபை கூட்டப்படுது. ஆகவே தான் நாங்கள் சிடோ அமைப்பின் அந்த சிடோ மாநாட்டின் போது அதற்கு முன்னமே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியதுதான் கட்டாயமா இருந்தது. நான் உறுதியாக கூறுகின்றேன், இந்த பாராளுமன்றத்தில் ஐநா சபையில் அவ்வாறான ஒரு பேச்சு ஒன்று நான் கொடுக்கவில்லை. நாங்கள் சொல்கின்ற விடயம்தான் அது கலாச்சார ரீதியாகவும் மனித உரிமைகள், அதாவது சிறுவர்கள் உரிமை ரீதியாகவும் இது இரண்டையும் சமத்துவப்படுத்துவதற்கான கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக வேண்டி நாங்கள் ஜமியத்துல் உலமா, நான் அந்த பெயரை குறிப்பிடாமல் நான் சொன்னது தான், பல்தரப்பட்ட ஒரு குழுவின் மூலம் ஆலோசனை பெற்று நாங்கள் இதை தீர்ப்போம் என்றது மாத்திரம்தான் நான் அதில் ஐநா சபையில் கூறினே தவிர இந்த சட்ட மாற்றங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் முன்வருவோம் என்ற வார்த்தையை நான் கூறவில்லை.